நான் வித்து சக்தியை 90 நாட்கள் காத்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் 90 நாட்கள் காத்த பிறகுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் இப்போ காத்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலேயே முடிந்தவரை தியானமும் மெடிடேஷனும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்கிடுங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா, அதில் கவனத்தை செலுத்துங்க முழுமையாக. அதாவது பாசிட்டிவான விஷயங்களை வாழ்க்கை முறையை மாற்றினா தான் நம்மளால் 90 நாள் கடக்கவே முடியும். வாழ்க்கை முறையை மாற்றாமல் நீங்கள் 90 நாளை கடந்து போயிடலாம் அப்படின்னா அது ரொம்ப கடினம், அது சாத்தியமில்லாத ஒன்றா மாறிடும். ஆகவே நீங்கள் வந்து வாழ்க்கை முறையை மாற்றணும். வாழ்க்கை முறையை மாற்றுறது 90 நாள் முடிஞ்ச பின்னாடி மாற்றலாங்கிறது இல்லைங்க. இப்போது விந்து சக்தியை நீங்கள் காப்பாற்றுறீங்க, அதாவது உயிராற்றலை வந்து தூண்டி விடாமல் இருந்தீங்கன்னா பெரிய அளவு பாதிப்பில்லை. ஆனாலும் தவறான படங்கள் பார்க்குறது, பாடல் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை மனசு போனால் நம்முடைய உயிராற்றல் வந்து தயாராக இருக்கும். நம்ம பையன் வாரிசு உருவாக்க போகிறாரு அப்படின்னு தயார் நிலையில் இருக்கும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? உயிராற்றலை வீணாக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து காப்பாற்றி வச்சுருவீங்க. அது உடலில் இருக்கும். அது பல்வேறு விதங்களில் வெட் ட்ரீம்ஸாகவும் பல்வேறு விதங்களில் போயிட்டுருக்கும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ இந்த விந்து ஜெயம் மாதிரி நம்ம பயிற்சிகள் சொல்கிறோம். இல்லை பல்வேறு மன்றங்களில் வேறு ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மெயின் மோட்டிவ் என்னென்னா, நம்முடைய உயிராற்றலை நம்முடைய உடலிலேயே அதனுடைய மூலத்திலேயே நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கும் பொழுது என்னாகுன்னா நமக்கு உயிராற்றல் திணிவடைஞ்சிட்டே வரும். அப்போ தான் வந்து ஒரு 90 நாள் வந்து நீங்கள் கடந்த பின்னாடி நமக்கு வந்து எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்குது, நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வாட்டுக்கு வாழ்க்கை போயிட்டே இருக்கும். 90 நாட்கள் வரை 108 நாட்கள் வரை வந்து நீங்கள் வந்து வீணாக்காமல் இருக்கும்போது கிரவுண்டட் பர்சனாக மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டமைச்சிட்டு போகிறதுன்னு நீங்களே தெளிவாயிருவீங்க. அப்போ நான் சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லணுங்கிற தேவையுமே இல்லைங்க, ரொம்ப எளிமையாயிரும். நிச்சயமாக நீங்கள் 90 நாள் கடந்துடுவீங்க சகோதரரே. உங்களால் சாதிக்க முடியும். வாழ்க வளமுடன்.